யூத் அண்ட் ட்ரக்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் பிரிக்கவே முடியாது. ஏன்னா யூத் தான் ரொம்ப வல்னரபிளாக இருக்காங்க, ரொம்ப வீக்காக இருக்காங்க, ரொம்ப போதைப் பொருட்களுக்கு ஆளாகிறாங்க. இப்போது இதை பற்றி பேசணுன்னா காலேஜுன்றதை விட இப்போ ஸ்கூல் லெவல்லே எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஸ்கூல்லலாம் இப்போது எப்படி நம்ம மூவிஸ்லலாம் வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டர் இவங்க அப்படிலாம் பார்ப்போம். ஆனால் இங்கே வந்து ஸ்கூலே ஒரு சென்டர், அந்த மாதிரி ஸ்கூலேனா ஃபுல்லாக இல்லை, பட் பசங்களுக்கு அந்த ஆக்சஸ் ஃப்ரீயாக இருக்குது. அந்த லெவல்லே ஆக்சஸ் ஃப்ரீயாக இருக்கும் போது இப்போ அவங்களுக்கே நம்ம வந்து டி அடிக்ஷன், அவங்களுக்கே அந்த அவேர்னஸ் கொடுக்கணும். அந்த சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு இது வந்து தப்பு, இது பக்கம் போகக்கூடாது அப்படின்னு நம்ம பெரிய லெவலில் யோசிக்காமல் அங்கேருந்தே பேசிக்காகவே ஆரம்பிக்கணும். அதே மாதிரி அதுக்கு அடிக்ட் ஆகிற ரீசன்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம அதையுமே நிறையா பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம டைரக்டாவும் பாக்குறோம், இன்டைரக்டா வெளியில வராததும் இருக்கு. ஸோ பேரண்ட்ஸ்ட மாட்டி பேரண்ட்ஸ் வெளியில தெரிஞ்சா நமக்கு வந்து பேரு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதும் இருக்கு. போத் இதுல வந்து பசங்க பொண்ணுங்க அப்படின்னு கிடையாது, ரெண்டு பேருமே இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ ஸ்கூல்ல எப்படி கிடைக்குது அப்படின்னு பாக்குறோம்னா பக்கத்துல ஏதாச்சும் சின்ன கடைகள் இருக்கும். அந்த சின்ன கடைகள்ல சாக்லேட் வடிவெல்லாம் இப்போ போதை இருக்கிறத நம்ம நிறைய ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு சில இடத்துலலாம் எனக்கு நியூஸ்ல கூட நான் பார்த்துருந்தேன். ரீசெண்டா தஞ்சாவூர்ல ஒரு இடத்துல ஸ்கூலுக்கு பக்கத்துல போதை பொருள் மாதிரி வித்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஒரு கடையை ஊர் பொதுமக்கள் வந்து போயிட்டு சொல்லி அகற்றிட்டாங்க. இனி வைக்காதீங்க எடுத்துன்னு சொல்லி அகற்றிட்டாங்க. இந்த மாதிரி எல்லா ஊர்லயுமே அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல ரிசோர்ஸ் மூலமா தான் அந்த ஒரு போதைப் பொருளானது உள்ள வருது. அந்த சாக்லேட் வடிவில் இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வடிவில். பையன் வந்து சாக்லேட் தான் சாப்பிட்டான், ஸ்நாக் தான் சாப்பிட்டான்னு வெளியில் தெரியும், ஆனா அதுக்குள்ள போதை பொருள் இருக்கு. ஆமா, நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா டெக்னாலஜி இனோவேட் ஆகிறதால ட்ரக்ஸ் தான் ரொம்ப இனோவேஷன் ஆகிட்டே இருக்கு. நீங்க வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்து நம்ம இப்போ இந்த சொல்ல போற நிறைய இது நம்ம கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம். ஆனா இப்ப நிறைய பேர் அந்த இது வந்து பவுடர்ன்றாங்க, இப்படி இழுக்கிறாங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது, சொல்ற பேரே எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதான் நீங்க சொன்ன மாதிரி இது டெக்னாலஜி இனோவேட் ஆகுதான்னு தெரியல, ஆனா ட்ரக்ஸ் வந்து இனோவேட் ஆகிட்டே இருக்கு. கரெக்ட் தான், அது ஒரு வேதனைக்குரிய விஷயம். ஆனா இதுல இருந்து நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம முதல்ல ஒரு சிறப்பு கவனம் கொடுக்க வேண்டியது. இதை கட்டுப்படுத்துறது ஒரு புறம் காவல்துறை, அரசாங்கம், மாநில அரசாங்கமா இருக்கும், ஒன்றிய அரசாங்கமா இருக்கட்டும், இவங்க செஞ்சுட்டே இருக்காங்க தொடர்ச்சியா. ஆனா இருந்தாலும் வந்துட்டு தான் இருக்கு. அப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு முதல்ல நான் மருந்து போடணும். அதுதான் வந்து முதல்ல ஒரு பிரைமரியான விஷயம். ஸ்கூல் குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால மன ரீதியாவும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க, படிப்பும் பாலாது. அரசாங்கம் ஒரு குழந்தைக்கு பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணுது. அப்போ அந்த குழந்தை இந்த மாதிரி போதைப் பொருள் அடிமையாயிட்டு சரியா படிக்காம போறாங்கன்னா அது கண்டிப்பா ஒரு சமூகத்துக்கும் ஒரு பெரிய நஷ்டம், அந்த குடும்பத்துக்கும் நஷ்டம், அரசாங்கத்துக்கும் அது ஒரு நஷ்டம் தான். ஸோ அப்போ இதெல்லாம் டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வரக்கூடிய அரசாங்கம் குழந்தைகளுக்கான அந்த ஒரு போதைப் பொருள் தடுப்பை எப்படி பள்ளியளவில் நம்ம பண்ண போறோன்றதை பத்தி முதல்ல பேச ஆரம்பிக்கணும். அதை பத்தி விழிப்புணர்வு கொடுக்கணும். விழிப்புணர்வு கொடுக்காம பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா, அந்த குழந்தைகளுக்கு என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கலாம். ஆல்ரெடி இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா குழந்தைகளை சைக்காலஜிஸ்ட் மூலமா அந்த மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே கலெக்டர் தலைமையில ஒரு குழு இருப்பாங்க, அந்த சைல்டுக்கான வெல்ஃபேர் கமிட்டி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் இன்சிடென்ட்ஸ் வருது அப்படின்னா அவங்க கவுன்சிலிங் கொடுத்து அந்த பசங்களை வெளிக்கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பானது இருக்கு. ஆனா இன்னும் அது வந்து நிறைய குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது, கொடுத்து அவங்களை கொஞ்சம் காப்பாற்றும். அடுத்தது வந்து நம்ம இளைஞர்கள், கல்லூரியில படிக்கிறவங்க, புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிறவங்க, இந்த இளைய சமுதாயம் அதிகமா போதைகளை போறதுனால ஆட்டோமேட்டிக்கா நாட்டுக்கும் கேடுதான், வீட்டிற்கும் கேடுதான், எல்லாத்துக்கும் அது கேடாதான் மாறுது. அப்ப அவங்களுக்குமே தேவைப்படக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, முதல்ல அவங்களுக்கு மருத்துவ ரீதியா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது, கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு டி அடிக்ஷன் சென்டர்ஸ்க்கு அனுப்பி அவங்கள அதுல இருந்து டி அடிக்ஷன்ல இருந்து ஒரு புது வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் உருவாக்க வேண்டியது இருக்கு. இப்போ ஒரு சில பேர் வந்து போதைக்கு அடிமையாயிட்டு எந்த விஷயம் படிச்சிருக்க மாட்டாங்க, எந்த தொழிலும் தெரியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவான், அடுத்தது ஏதாச்சும் குற்ற சம்பவங்கள் கிரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அவனுக்கு அவன் மறுவாழ்வு அடைவதற்கு அவனுக்கு இன்னும் அதிகமான வாய்ப்புகள் உருவாக்கி தரணும். ஆல்ரெடி தமிழ்நாடு சிறைத்துறை வந்து அதை நிறைய விஷயம் செஞ்சுட்டு இருக்காங்க. நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனம், நிறைய என்ஜிஓஸ் வந்து இதை செய்யறாங்க. இந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஜெயில அரெஸ்ட் ஆகிருப்பாங்க ஒரு சில பேர் போதைக்கு அடிமையாக இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி இவங்களுக்கான மறுவாழ்வை ஏற்படுத்தி தராங்க.
அது இன்னும் அதிகமா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ஃபோக்கஸ் கொடுத்து ஃபண்டும் இன்னும் கொஞ்சம் பாசிபிள் அப்படின்ற இடத்துல இருந்து நம்ம கொடுத்து அதை கொஞ்சம் கவனப்படுத்தினா நல்லா இருக்கும். மெயினா இதுல வந்து சமூக பொறுப்புணர்வு ரொம்ப அதிகமா இருக்கு. அரசாங்கத்தால நினைச்சா மட்டும் இதை செய்ய முடியாது. ஒவ்வொரு ஊர்லயுமே ஊர் மக்களை வந்து ஒன்று சேரணும். ஸ்கூல் பக்கத்துல ஒரு இந்த மாதிரி ஏதாச்சும் தப்பா நடக்குது அப்படின்னா ஊர் பொதுமக்களை நீங்க போய் கேட்கலாம். அங்க வர விடாம உங்களால தடுக்க முடியும். ஏன்னா உங்க பள்ளி, உங்க ஊர்ல இருக்கிற பள்ளி உங்களோட பொறுப்பு தான். அரசு பள்ளியா இருக்கட்டும், தனியார் பள்ளியா இருக்கட்டும், அது உங்களோட பொறுப்பு. ஆமா, அதே மாதிரி அடுத்து பெரிய இடத்துல வரும்போது இந்த மாதிரி இடங்கள்ல ஏதாச்சும் போதைப் பொருள் இருக்கு அப்படின்னா அதை கண்டறிந்து சொல்ல வேண்டியது சமூக பொறுப்புணர்வோட எல்லாருடைய கடமையும் இருக்கு. எனக்கு இதுல பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி விலகி போகாம அது ஒரு தகவலா காவல்துறை கிட்ட சொன்னாலோ அதை ஏதோ ஒரு இடத்துல தெரியப்படுத்திட்டாங்க அப்படின்னா அது தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பா அமையும். சோ இந்த மாதிரி நம்ம அதை பத்தி பேசுறோம், அதுக்காக செயல்படுறதுக்கு நிறைய மக்களுக்கு இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த சர்க்குலேஷன் கொஞ்சம் குறையும். அப்போ அரசாங்கத்துக்கும் நம்ம ஒரு உதவி செஞ்ச மாதிரி ஆயிடும். ஓகே, மக்கள் வந்து விழிப்போட இருக்காங்க அப்படின்றது ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு நம்ம போதைப் பொருள்ல இருந்து வெளிவருவதற்கு ஒரு வாய்ப்பா அமையும். அரசாங்கம் நினைச்சா மட்டும் உடனடியா நிறுத்திட முடியாது. அது அப்படியே ஸ்டாப் பண்ணாலுமே அது இன்னும் மத்த ஆல்ரெடி போதைப் பொருளால இன்டாக்சிகேட் பண்ணிருக்கிறவங்களுக்கு சைடு எஃபெக்டா மாறும். அவங்களுக்கான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டையும் அரசாங்கம் யோசிக்கும். ஏன்னா நீங்க சொன்னபடி அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணலன்னா, இப்ப ஆக்சஸ் நம்ம ட்ரக்ஸ் கட் பண்ணிட்டோம், அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா கிரைம் ரேட்ஸ் அதிகம். ஏன்னா அவனுக்கு அது வெறி இருக்கும், நம்ம எப்படியாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்ணுவான், போயிட்டு செயின் ஸ்நாச்சிங் பண்ணுவான், அது மாதிரி பண்ணலாம். ஆனா நீங்க வந்து சொன்ன மாதிரி அந்த ஒரு ஸ்டெப் கவர்மெண்ட் ஃபர்ஸ்டே எடுத்தாங்கன்னா நம்ம கிரைம் ரேட்டுமே ஈஸியா வந்து கட் பண்ண முடியும். பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பையும் நம்ம உறுதிப்படுத்த முடியும். ஆமா. அண்ட் இதுல நான் இன்னொரு விஷயம் நான் என்ன பாக்குறேன்னா, லைக் நான் சொன்ன மாதிரி எஜுகேஷன் தான். நம்ம வந்து இப்போ யூத்துன்னு வர்றப்போ மோஸ்டா இருக்கவங்க வந்து எல்லாம் ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கான அந்த அவேர்னஸ் இப்போ ட்ரக் ரிலேட்டடா நம்ம பெருசா பேசுறதுல இப்பதான் பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா ட்ரக் யூஸ் பண்றதுனால வர சைட் எஃபெக்ட்ஸ் அவங்க வந்து எக்கனாமிக்கலாவும் சரி, அவங்களோட பர்சனலாகவும் சரி, அவங்களோட இப்போ ஒரு ட்ரக் அடிக்டை பார்க்குற கண்ணோட்டம் வந்து எப்படி மாறுது, அவங்க வந்து இந்த சொசைட்டி எவ்வளோ கேவலமாக பார்க்குது. ஏன்னா இப்போ ஒரு மனுஷனை வந்து நம்ம ஈஸியாக வந்து அவனை அடிக்கணும்னா அவன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அடித்தா மட்டும்தான் அடிக்க முடியும். ஸோ அந்த ஒரு விஷயத்த நீ வந்து ட்ரக் அடிக்கிறவன் வந்து கேவலமானவன் சொல்லிட்டு ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே நம்ம வந்து இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா அவன் போக மாட்டான். அவன் வந்து இப்போ நம்ம எல்லாருமே வந்து நம்மளோட ப்ரைடை தான் பெருசாக பார்ப்போம். இப்போ ஒரு இடத்துல வந்து நம்மள ஒருத்தவங்க வந்து கேவலமாக பேசிட்டான இடத்துல நம்ம இருக்க மாட்டோம். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ், நம்ம சோஷியல் அனிமல்ஸ். ஸோ அந்த ஒரு ஃபேக்டரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எஜுகேஷன் மூலியமா லைக் நல்லா அவேர்னஸ் கொடுத்து இந்த மாதிரி வந்து இப்படி பண்றவங்கலாம் கேவலமானவங்க நம்ம காமிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பசங்க வந்து அது போகிறதுக்கு வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை, ரோட்ல ஒருத்தர் படுத்து கிடக்குறாரு, நம்மளை வந்து ஒரு கேவலமாக தானே பார்த்துருப்போம், என்னடா இப்படி படுத்து கிடக்குறாரு, அந்த ஒரு கண்ணோட்டம் எல்லாருக்கும் வந்துடுச்சுன்னா யாருமே அதுக்கிட்ட போக மாட்டாங்க. நம்ம என்னதான் ஸ்டெப்ஸ் எடுத்தாலுமே அந்த வேர்லயே கட் பண்ணா மட்டும்தான் இதை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ அதை வந்து வரப்போற கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா, ஏன்னா இப்போ அடுத்த தலைமுறைக்கான ஆட்சின்னு தான் எல்லாருமே பேசுறாங்க. இப்போ ஃபார்ம் ஆகிற நெக்ஸ்ட் கவர்மெண்ட் வந்து, ஏன்னா இப்போ ஓட்டிங்ல நீங்க பாத்தீங்கன்னா கூட இப்போ புது வாக்காளர்கள் வந்து எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்சி லைக் நான் என்ன சொன்னாலுமே அவங்க தான் அடுத்த ஜென்ரேஷன். ஸோ அந்த ஜென்ரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா இந்த மாதிரி இந்த ட்ரக்ஸ் இந்த அடிக்ஷன் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் ஐ ஃபீல் அடுத்த ஜென்ரேஷன் வந்து நம்ம இப்போ பேசுற எல்லா டெவலப்மெண்ட்டையும் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன் வந்து அடிக்ஷனுக்கு இல்லை அவங்க மென்டலி ஸ்டேபிளா இல்லை டிப்ரெஷன் அதுன்னு சொல்லிட்டு ட்ரக்ஸ் அப்படி சுத்திட்டு இருந்தாங்கன்னா நம்ம பேசின எதையுமே வந்து நம்மளால வந்து டெவலப் பண்ண முடியாது. ஏன்னா பண்றதுக்கு ஆள் இருக்கணும், இல்லை ஒர்க் பண்றதுக்கு ஆள் இருக்கணும். எல்லாம் வந்து நான் டிப்ரெஷனா இருக்கேன், எனக்கு வந்து முடியாது, நான் வந்து சரக்கு அடிக்க போறேன், நான் வந்து ட்ரக் பண்ண போறேன்னு போயிட்டாங்கன்னா சரி பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அதை வேர்லேருந்தே கட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி வந்து இதெல்லாம் தப்பு சொல்லிட்டு பசங்களை சொல்லி வளர்க்கணும். அதை வந்து எப்படி இது பண்ணோம்னா, இப்போ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு, நம்ம வந்து சோஷியல் மீடியா நிறைய யூஸ் பண்றோம், கவர்மெண்ட் வந்து அதுல கேம்பெயினிங் பண்ணலாம். இப்போ ரீல்ஸ் எவ்வளோ பேர் ரீல்ஸ் பண்றாங்க, அதுல வந்து ஈஸியா இப்போ நம்ம ரிலேட்ஸ்டு எப்படி சொல்ற பேரண்ட்ஸ் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுக்கலாம். அது மூலயமா அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போகும். ஸ்கூல்ஸ்ல வந்து இப்போ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஏஐ யூஸ் பண்ணி அதோட எஃபெக்ட்ஸ் காட்டலாம். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுத்து அவங்க கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ட்ரக்ஸை வந்து இது பண்ணாங்கன்னா ஐ ஃபீல் அந்த ஒரு மாற்றமே போதும். நம்ம இப்போ பேசின எல்லா டெவலப்மெண்ட்டையுமே ரொம்ப ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கான ஆட்சின்னு வந்து எல்லாமே லேபிள் பண்றாங்கன்னா அடுத்த தலைமுறைக்காக இவங்க இதை பண்ணி தான் ஆகணும். எந்த கவர்மெண்டா இருந்தாலுமே சரி, யாரு வந்தாலுமே ட்ரக்ஸ்ல வந்து கொஞ்சம் ரொம்ப ஃபோக்கஸ்டா
அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ணும். இது வந்து இப்போ உடனே நடக்க போற விஷயம் கிடையாது. ம். கிராஜுவலா பண்ணதான் வரப்போற அடுத்த ஜென்ரேஷன் வந்து ரொம்ப லைக் செக்யூர்டா ஒரு ஹெல்தியான ஒரு ஜென்ரேஷனா இருக்கும் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ எல்லாமே ரொம்ப ஈஸியா நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ இன்டர்நெட்ல வந்து தட்டினீங்கன்னா கிடைக்காத டேட்டாஸ் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து இப்போ ஒரு ரோட்ல போறோம், அந்த ரோட்ல குழி இருக்குன்னு தெரிஞ்சு யாருமே போக மாட்டாங்க. குழி இருக்குன்னா அதை தாண்டி தான் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கு, அந்த குழிக்குள்ள விழுந்தா நம்மளுக்கு அடிப்படும், வலிக்கணும். அதே தான் ட்ரக்ஸுக்குமே நிறைய பசங்களுக்கு வந்து அறியாமையில தான் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து எஜுகேஷன் மூலியமாகவும் அந்த அவேர்னஸ் கேம்பெயினிங் மூலியமாகவும் நிறைய இடங்கள்ல அட்வர்டைசிங் மூலியமா இப்போ செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே வச்சு பேசி இது பண்ணாங்கனாலே ஐ திங்க் அந்த ஒரு மாற்றமே வந்து பெரிய மாற்றமா இருக்கும். ஒரு 10 பேர்ல ஒரு 5 பேர் மாறாங்க, ஒருத்த மாறினா கூட போங்க, அதுவே ஒரு பெரிய மாற்றமா தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து கவர்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா அந்த சமூக பொறுப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது முக்கியம். அதோட நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்க கூட வந்து நிறைய நம்ம சொல்லணும் அப்படின்னா, நீங்களும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 பேர்கிட்ட இந்த மாதிரி விஷயங்களை பத்தி இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, இதுல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்றதெல்லாம் நீங்க சொல்ல ஆரம்பிங்க. அப்படி சொல்லி ஒவ்வொருத்தங்களுடைய சமூக பொறுப்புணர்வோட நம்ம செயல்படும் போதுதான் இதுல இருந்து ஒரு முழுமையான விடுதலை நமக்கு கிடைக்கும் அப்படின்றது எல்லாரோட பார்வை.